ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 17. நந்தலாலா யது நந்தலாலா பிருந்தாவன கோவிந்தலாலா ராதா மாதவ நந்தலாலா ராசவிகாரா நந்தலாலா நந்தலாலா யது நந்தலாலா பிருந்தாவன கோவிந்தலாலா. தலைவியான ஆண்டாளோட தலைமையில் 5 லட்சம் பெண்களும் கோபிகைகளும் என்ன பண்ணுறா? முதல்ல நந்தகோபருடைய திருமாளிகை அடைந்து அங்கே கோயில் காப்பான், வாசல் காப்பான், அவளுடைய அனுமதியை வாங்கிட்டு திருமாளிகை உள்ள பிரவேசிக்கிறாளாம். இப்போ 4 பேரை எழுப்ப போகிறா. இந்த பாசுரத்தில் 2 வரியால் நந்தகோபுரை எழுப்புறா, அடுத்த 2 வரியால் யசோத பிராட்டியை எழுப்புறா, அடுத்த 2 வரியால் கண்ணனையும் பலராமனையும் எழுப்புறா. 2 வரியால் 8 வரி பாசுரத்தில் 4 பேரை எழுப்புறாளாம். எப்படி எழுப்புறா? அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய். இந்த நந்தகோபர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த கட்டிலில் முதல்ல நந்தகோபர் படுத்துட்டு இருக்கார், அடுத்தது யசோதை பிராட்டி, அடுத்தது கண்ணன் பலராமன். இந்த வரிசையில் படுத்துட்டு இருக்காளாம். வைத்தமா நிதி மாதிரி கண்ணன் இருக்கான் இல்லையா, அதனால புதையில எப்படி காப்பாற்றுவாளோ அந்த மாதிரி அவனை பத்திரமா வச்சு காப்பாற்றுற மாதிரி படுத்துட்டு இருக்காளாம். அதனால் முதல்ல நந்தகோபர்கிட்ட பிரார்த்திக்கிறாளாம். நந்தகோபரே, நீ எப்படிப்பட்டவர் தெரியுமோ? அம்பரமே தண்ணீரே சோறு அறஞ்செய்யும், ஆடை தண்ணீர் உணவு எல்லாத்தையும் என்னென்ன மாதிரியா தானம் பண்ணுவாரா நந்தகோபர்? அந்தந்த தானத்திற்கே பிறந்தார் போல் தண்ணீர் தானம் பண்ணார்னா இவர் தண்ணீர் தானம் பண்ணுறதுக்கே பிறந்தவரோ அப்படின்ற மாதிரி பண்ணுவாராம். ஆடைகளை தானம் பண்ணும்போது, வஸ்திர தானம் பண்ணும்பொழுதோ இந்த வஸ்திர தானத்துக்கே இவர் பிறப்பெடுத்திருக்காரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி பண்ணுவாராம். உணவை தானம் பண்ணும்போதும் அன்னதானம் பண்ணும்போதும் அப்படியே பண்ணுவாராம். அப்படிப்பட்ட நந்தகோபரே, இதெல்லாம் நீ தானம் பண்ணுறீர், இது அத்தனை யாவும் எங்களுக்கு யார் இருக்கா தெரியுமோ? நீங்கள் உங்களுடைய கொழுந்து இருக்கானே, ஆயர் கொழுந்து, அந்த கண்ணபிரான் தான். அதனால் அவனோட எங்களை சேர்த்து வைக்கணும். அதனால் கண்ணனை எமக்கு கொடுக்க வேண்டும். தசரதர் எப்படி அங்கீகரித்தாரோ சீதையை, அந்த மாதிரி எங்கள் அத்தனை பேரையும் நீர் அங்கீகரிக்கணும் அப்படின்னோடனே நந்தகோபர் என்ன பண்ணுறாரா? அந்த மாதிரிமா இந்த 2 கட்டில் தள்ளி தான் கண்ணன் படுத்துட்டு இருக்கான், உங்களுக்கு கண்ணன் தானே வேணும், அப்படியே போங்கல அப்படின்றாராம். அப்படி சொல்லக்கூடாது, தேவரீர் எழுந்து உட்காந்து திருக்கண்களால் எங்களை கடாட்சிக்கணும். ஏன்னா கண்ணன் கேட்பான், அப்பா ஒன்று சரின்னு சொல்லிட்டாரா, எங்கிட்ட வந்துட்டேலே அப்படின்னு கேட்பான். அதனால நீங்கள் எழுந்திருந்து கடாட்சிக்கணும் அடியோங்களை அப்படின்னு கை கூப்புறாளாம். உடனே நந்தகோபுரம் அப்படியே ஆகட்டும்னு எழுந்து நின்று கண்ணால் கடாட்சம் பண்ணுறாளாம். அடுத்தது என்ன பண்ணுறாளாம்? அடுத்தது யார் படுத்துட்டு இருக்காண்டா? மகாலட்சுமி மாதிரி படுத்துட்டு இருக்காளாம், சயனிச்சுட்டு இருக்காளாம் யசோத பிராட்டி. ஒரு கையால் கட்டிலையும் ஒரு கையால் தொட்டிலையும் விடாது பிடித்திருக்கும் பெரிய பிராட்டியார் போலே கண்ணனுக்கும் நந்தகோபருக்கும் நடுவில் சயனிச்சுட்டு இருக்காளாம் யசோத பிராட்டி. அம்மா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. ஆயர்பாடியில் எந்த கோபிகைக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதல்ல வாடுறது யார் தெரியுமோ? யசோத பிராட்டியோட மனசு தானா. அப்படியே இந்த ஒரு கொம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல என்ன தெரியுமா? அந்த கொழுந்து வாடி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இது என்ன இப்போ குலவிளக்கா, இந்த குலவிளக்கா இருக்கியேம்மா இந்த ஆயர்பாடிக்கு, நீ என்ன பண்ணணும்? ஆயர் குலத்தின் அணி விளக்கான கண்ணனை நீ தான் தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாளாம். யசோத பிராட்டி சொல்கிறாளாம், அம்மா ஒரு மாட்டு பொண்ணு தான் வருவான்னு நினச்சேன், 5 லட்சம் பேர் வந்திருக்கேள், வாங்கோ 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 தோர்க்கா கண்ணன் அப்படின்னு காட்டி கொடுக்குறாளாம். ரொம்ப சந்தோஷமாக அடுத்த படுக்கைக்கு போகிறாளாம். எந்த கிருஷ்ண அனுபவத்துக்காக காத்துட்டுருக்காளோ அந்த கிருஷ்ணனை பார்க்க போகிறோமே, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அந்த தருணம் அவளுக்கு. அப்படியே போகிறாளாம், போயிட்டு கை கூப்பிக்கிறாளாம். யாரை பாடணும்? அடுத்தது
கண்ணனை பாடணும் இல்லையா? அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, உன்னை ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்கிறாளே. ஆனால் நீ இப்போ குட்டியூண்டு குழந்தையா, 5-6 வயசு குழந்தையா, யசோதா அம்மா பக்கத்தில் தாச்சின்னு இருக்கேப்பா. எப்பால் யாவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிற மாதிரி, இப்படி ஆயர் குல கொழுந்தா இங்கே சயனிச்சுட்டு இருக்கே, நீ தான் ஓங்கி உலகளந்த உத்தமனா? அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்கா எழுந்திராய், நீ தூங்கலாமா? உம்பர் கோமானே தேவர்களின் தலைவனே அப்படின்னு கூப்பிடுறா. கண்ணன் முடிச்சுன்னு விட்டான். ஆனால் கண்ணை திறக்கலையாம், கண்ணை மூடிகிட்டே இருக்கானா. ஏன்னா இவன் என்ன பண்ணுறா, சாஸ்திரப்படி அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது பலராமனை எழுப்பிட்டு கண்ணனை எழுப்பணுமா. அப்புறம் பார்க்குறாளாம், என்னடா இது கண்ணன் கண்ணே திறக்க மாட்டேன்றானே அப்படின்னு பார்த்தா, ஆஹாஹா நம்ம பலராம அண்ணாவை விட்டுட்டோமே அப்படின்னு பலராமன் எழுப்புறாளாம். செம்பொர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் முரங்கேலோரம்பாவாய், பலராமண்ணா அப்படின்னு பலராமன் எழுப்புறாளாம். எப்படி எழுப்புறாளாம்? எப்படிப்பட்ட திருவடி தெரியுமோ பலராமனுடைய திருவடி? பலராம சுவாமி தேவகியோட கர்ப்பத்தில் திருவடி பதிச்சு அந்த தருணம் தான் ராசியாக. அடுத்தது எம்பெருமான் அந்த கர்ப்பத்தில் பிரவேசிச்சா இல்லையா, அந்த கர்ப்பப்பை எம்பெருமானை தாங்கினது பலராமன் அந்த கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசித்த உடனே தான். அதனால ராசியான திருவடி. அசெம்பொற்கழலடி செல்வா, நற்செல்வன்னு உன்னை கூப்பிட்டோமே, இப்போ நீ எங்களுக்கு கண்ணனை பெற்று தரலன்னா நீ வெறும் செல்வனை ஆயிடுவ தெரியுமோ. அதனால நீ உன்னை என்ன சொல்லுவா எல்லாரும், எம்பெருமானுடைய படுக்கைன்னு சொல்லுவா. படுக்கையில் படுத்துக்கலாம், படுக்கையே படுத்துக்கலாமோ? எம்பெருமானுக்கு புல்கு மனையாக இருக்கே பலராமரே, நீரே தூங்கலாமா? போன அவதாரத்தில் 14 ஆண்டுகள் எனக்கு தூக்கமே வேண்டான்னு நித்ரா தேவியை துரத்தி விட்டீரே, இப்பொழுது ஏன் தூங்குறீர்? நற்செல்வனாக இருந்தும் வெறும் செல்வனாக ஆகலாமோ? உம்பியும் நீயும் உறங்கேல், எழுந்துருங்கோ அப்படின்னு கை கூப்பிடலாம். இது திருப்பாவை அனுபவம். இந்த திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வார் என்ன சாதிக்கிறார்னு பார்ப்போம். கைக்க பலலாபாய சர்வலாபாய கேசவகா அப்படின்ற மாதிரி வந்திருக்கா இந்த கோபிகைகள்லாம். சரி, இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் சுவாமி நம்மாழ்வார் அழகாக சொல்கிறார். வைத்தமாநிதியா மதுசூதனனை, வைத்தமாநிதியா அபூர்வமான புதையலாம், அப்படிப்பட்டவன். அதனால தான் அப்படி ரட்சித்து பாதுகாத்துக்கிறாள் ஆயர்பாடியில் எல்லாரும். சரி, அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்ற நந்தகோபால் இருந்தார், அது எல்லாவாமும் எங்களுக்கு கண்ணன் தானே இருக்கான் அப்படின்னு இந்த கோபிகைகள்லாம் சொன்னாலே. ஆழ்வார் என்ன சொல்கிறார் தெரியுமோ? உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்களில் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் பலம் மிக்கரவனூர் வினவி தின்னமன் இளமான் புகுமோ திருக்கோளூரே. தாய் பாசுரம் இது. தாய் சொல்கிறாளாம், திருக்கோளூருக்கு போயிருக்கா என் பொண்ணு, கண்டிப்பாக போயிடுவா. அவள் எப்படி நினச்சின்னு போறா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு கண்ணில் நீர் மல்கி பாடிண்டே போகிறா. அங்கங்கே விசாரிச்சுட்டு கண்டிப்பாக திருக்கோளூர் போய் சேர்ந்துருவா என் பொண்ணு அப்படின்னு பராங்குசநாயகியான ஆழ்வாருடைய நிலையை பற்றி தாயாரோட பாசுரமாக இருக்குது. நந்தகோபுரையே சுவாமி நம்மாழ்வார் தான் நந்தகோபுரம்னு அனுபவிப்பா பெரியவாள்லாம். அது எப்படின்னா, நந்தம்னா ஆனந்தமா, ஆனந்தம் தருபவர் நந்தகோபர். கரை புரண்ட கருணையானதான திருவாய்மொழியை சாதிச்சார் சுவாமி நம்மாழ்வார். எப்படி அதுக்கு அவதாரிக்க வைக்கும்போது பெரியவாள்லாம் எப்படி அனுபவிப்பான்னா, ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தில் தான் எம்பெருமானை அனுபவித்து அந்த ஆனந்தத்திற்கு போக்குவீடாக தான் எம்பெருமானை எப்படி அனுபவித்தாரோ தான் அனுபவித்தபடியே பேசுகிறார். எப்படியெல்லாம் எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளி அவனுக்கு கொடுத்தானோ, காட்சி கொடுத்தானோ, அந்த அனுபவங்கள் எல்லாம் கொடுத்தானோ, தான் அனுபவித்ததை அனுபவித்தபடியே பேசுகிறார். நந்த இதி கோப இதி நந்தகோபா, ஆனந்தப்படுத்துகிறவரா. இவர் மட்டும் ஆனந்தப்படுத்துகிறவர் இல்லையா, சுவாமி நம்மாழ்வார் சாதிச்ச திருவாய்மொழியும் நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதா. எப்படி ஆனந்தத்தை கொடுக்குமா? இங்கும் அங்கும் திருமாலன்று இன்மை கண்டு அங்கனே வன்குருகூர் சடகோபன் இங்கனே சொன்ன 1010 எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே. ஒரு பத்துலேயும் ஒரு பதிகத்திலையும் சுவாமி நம்மாழ்வார் 10 பாசுரத்தை பாசுரமா பாடி 11வது பாசுரத்தை பலஸ்ருதி. இந்த பதிகத்தை இந்த 10 பாசுரத்தையும் சொல்லவாருக்கு அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி
7ஆம் 10 9ஆம் திருவாய்மொழியில் பலஸ்ருதி பாசுரம் தான் இது. இங்கனே சொன்ன 1010 எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே. எப்படி இன்பம் பயக்குமா? எல்லா இடத்துலையும் சந்தோஷம் கொடுக்குமா. இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் சரணாகதி பண்ணிட்டேன்னா எம்பெருமானை போய் அடையிற காலம் வரைக்கும் இங்கேயும் சந்தோஷத்தை கொடுக்குமா, நல்ல பலமான வாழ்க்கையை கொடுக்குமா. அங்கேயும் அங்கே போய் வைகுண்டத்துலேயும் சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்குமா. எப்பொழுதுமே நிறைவாக இருக்கிற ஆனந்தத்தை, ஒப்புயர்வு இல்லாத ஆனந்தத்தை கொடுக்குமா. தாழ் பரப்பி மந்தாவிய ஈசனை நீள்பொழில் குருகூர் சடகோபன் சொல் கேடிலாயிரத்து 10 வல்லார் வாழ்வார் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே. வாழ்வார் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே. சரி, வைகுந்தத்தில் போய் எல்லா முக்தாத்மாக்களுக்கும் ஆனந்தம் சமமாக இருக்கும்னு சொல்கிறா இல்லையா? ஆனால் இங்கே இருக்கிற காலத்தில் எப்படி இருப்பா தெரியுமோ? நல்ல கோட்பாடுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அள்ளிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணதா இருந்தாலும் இந்த பாசுரத்தை சொல்லி தான் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுவா. நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. திருவாய்மொழி பாசுரம் ஆனந்தம் கொடுக்கும். திருவாய்மொழி பாசுரத்தை சேவிக்கிறவால எல்லாரும் ரொம்ப பாவனமாக நினச்சி கைகூப்பி செவிப்பாளாம். மண்ணுலகத்தில் இருக்கிறவா இல்லையா, தேவர்கள்லாம் செவிப்பாளாம். வைகல் தீர்த்தம்னு கொண்டாடுவான்றார் ஆழ்வார். இந்த திருவாய்மொழியை யார் அனுசந்தானம் பண்ணுறாளோ அவளை வைகல் தீர்த்தம் 24x7 24x7 இவாளெல்லாம் பாவனமானவா அப்படின்னு இவாளை பற்றி தேவர்கள்லாம் தன்னுடைய தேவிமார்க்கு எடுத்து சொல்லி இவாளை கைகூப்பி சேவி அப்படின்னு தத்வாஸ் தாச தாசி கணக அப்படின்னு நந்தகோபர் எப்படி ஆனந்தத்தை கொடுத்தாரோ நந்தகோபர் ஆனந்தத்தை கொடுத்தார் ஆழ்வார். கருணையால கரை புரண்ட கருணையால சோரே அரஞ்செய்யும் நந்தகோபாலா அப்படின்னு கொண்டாடினா இல்லையா ஆண்டாள். இவர் கருணையாலேயே, கருணையை மட்டுமே, கருணை மட்டும்தான், ஆழ்வாருடைய கருணை மட்டும்தான் திருவாய்மொழி அவதரிச்சத்துக்கான காரணம். எப்படியெல்லாம் முதல்ல தான் அனுபவிச்சார் எம்பெருமான. ஐயோ, சம்சாரிகள்லாம் இப்படி இத்தனை அனுபவத்தையும் இழந்திருக்காளே, இவாளை கூப்பிட்டு வச்சு உபதேசம் பண்ணுவோம். யாரும் கேட்கல ஆழ்வாரை. தானே சம்சாரிகள்லாம் கூப்பிட்டு வச்சு நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின்னு சொல்லி கொடுத்தார். வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரே அப்படின்னோடனே சம்சாரிகள்லாம் கேட்டாராம், நீர் தான் உயர்வர உயர்நலம் உடையவன், ரொம்ப பெரியவன்னு சொல்லிட்டீரே, மமகாரம் அகங்காரத்தெல்லாம் நாங்கள் விட்டுடுறோம், எம்பெருமானை பற்றுறோம், ஆனால் நாங்கள் போய் பற்றினால் அவன் முகம் கொடுப்பானோ அப்படின்னோடனே அவன் சுலபன் அப்படின்னு காமிக்கிறார். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பா, பக்தர்களுக்கு அவன் ரொம்ப குடை சரக்கா இருப்பான்ப்பா, எளியவன். நான் எங்களோட தப்பெல்லாம் அவன் பொறுத்துப்பானோ, நிறையா பாவங்கள்லாம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு அடுத்தது ஆழ்வார்த்த சந்தேகம் கேட்குறா. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அபராதத்தெல்லாம் பொறுத்துப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக சாத்மிக்க தன்னுடைய அனுபவத்தை அவனே கொடுப்பான் அப்படின்னு திருவாய்மொழியை அவர் அருளி செய்ததே ஆழ்வாருடைய கரை புரண்ட கருணைதான் காரணம். நந்தகோபா. அடுத்தது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. கொம்பு எது நம்மளுக்கு? ஆதாரம் எது? சாஸ்திரம்தான் ஆதாரம். சாஸ்திரத்தை கொம்புன்னு வச்சுட்டா அதில் ரொம்ப இலசு தளிர் எது தெரியுமோ? திருவாய்மொழி தானா. இந்த கொழுந்து எப்பயுமே மார்தவமாக இருக்குமா, அதனால கொழுந்தே. குலவிளக்கே. விளக்குக்கு எப்பயும் 5 முகம் இருக்கும் இல்லையா? திருவாய்மொழி தனியனில் என்ன சொல்கிறதா? திருவாய்மொழி 10 அர்த்த பஞ்சகம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான 5 விஷயங்களை சொல்கிறது இந்த திருவாய்மொழின்னு இந்த திருவாய்மொழி தனியனில் சாதிக்கிறா. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்கோர் யாழினிசை வேதத்தியல். எம்பெருமானுடைய ஸ்வரூபம், ஜீவனுடைய ஸ்வரூபம், எம்பெருமானை போய் நான் பற்றுவதற்கு தேவையான உபாயம், நாம் அவனை அடைவதற்கு என்னென்ன விரோதிகள் இருக்கு, அந்த விரோதிகள்லாம் போக்கி அவனை அடைஞ்சதுக்கு என்ன பலன், அடைய வேண்டிய வழியும் அவன்தான், அடைய வேண்டிய இலக்கும் அவன்தான். இந்த 5ஐயும் காமிக்கிறதான் குல விளக்கே. அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே. ஓங்கி உலகளந்த அப்படின்ற பதத்தை எடுத்துட்டா ஆழ்வாருக்கு இந்த திருவிக்ரம அவதாரத்தை திருப்பி சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையா எம்பெருமான்கிட்ட கேட்குறாள். அப்பா, அன்னைக்கு மகாபலியினுடைய யாகசாலைக்கு போய் தேவர்களுக்காக மூவடிமண் யாசிச்சாயே,
அந்த மூவடி மண்ணை யாசிச்சு மண்ணையும் விண்ணையும் அளந்துண்டு ரெண்டு திருவடியால் மூணாவது அடியை எங்கே வைக்கிறதுன்னு கேட்டியே, அந்த அவதாரத்தை அடியேன் சேவிக்கணும்ப்பா. மண்ணும் விண்ணும் மகிழ குரலாய் வலங்காட்டி மண்ணும் விண்ணும் கொண்ட மாய அம்மானே, நன்னி உனை நான் கண்டு கூத்தாட நன்னி ஒரு நாள் ஞாலத்தூடே நடவாயே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அடுத்த பதம் உம்பர் கோமானே. எம்பெருமானுடைய மேன்மையை பேசுகிறார். உம்பர் கோமானே, எம்பெருமான் தான் பரதத்துவம், அவன்தான் பரன், பராத்பரன் அவன்தான். அவனுடைய பரத்வத்தை பேசுறது 3 இடத்துல பேசுகிறாராம். முதல்ல எம்பெருமானுக்கு 5 நிலைகள் இருக்கு இல்லையா, பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அச்சைன்னு சொல்லுவோமே. பரவாசுதேவனா இருக்கானே, அந்த நிலையிலையும் அவனுடைய பரத்வத்தை பேசுகிறார். விபவாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணானே, அந்த நிலையிலும் அவனுடைய பரத்வத்தை பேசுகிறார். அக்ஷயில அங்கங்கே திவ்ய தேசத்தில் கோயில் கொண்டிருக்கானே எம்பெருமான், அதுலேயும் சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய மேன்மையை பேசுகிறார். எப்படின்னு பார்ப்போம். முதல்ல பரத்வே பரத்வம் எங்கே பேசுகிறார், உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர்வரம் அதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. இது பரத்வே பரத்வம், பரவாசுதேவனா எம்பெருமானுடைய மேன்மையை சொன்னது. அடுத்தது திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீது என் எம்பெருமான், மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே. இது விபவத்தில் விபவாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் பரத்வம். அச்சேல ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன்று நான் முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான், குன்றம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே. திருக்குறுகூரில் கோயில் கொண்ட அர்ச்சையில் இருக்கிற சுவாமி ஆதிப்பிரான மேலே அவனுடைய மேன்மையை சொல்கிறார். இப்படி 3 இடத்துல எம்பெருமானுடைய மேன்மையை பேசினார். உம்பர் கோமானே. இப்படி 17வது திருப்பாவையை திருவாய்மொழி பாசுரங்களோட சேர்த்து அனுபவித்தோம். நாளைக்கு 18வது திருப்பாவை பாசுரத்தை திருவாய்மொழி பாசுரங்களோட அனுபவிப்போம். அடிப்புற நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே, ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் 4ஐயும் அருளிய என் தெய்வமே, ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.